ஏம்மா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, சுண்டல் வந்து அன்னைக்கு வாங்கிட்டு வந்தது தான். அன்னைக்கு என்னைக்கு வாங்கிட்டு வந்தேன் 2 வாரம் இருக்கும்னு நெனைக்கிறேன் வாங்கிட்டு வந்து. அத வந்து டப்பாலயே கொட்டி வைக்கல. நான் உடனே உடனே எந்த வேலையுமே செய்ய மாட்டேங்க. எனக்கே தெரியுது. அதனால இன்னைக்காவது கொஞ்சம் வறுத்து எடுத்து வைப்போம். வாங்குனது என்னவோ 1/4 கிலோ, 1/2 கிலோ தான். அது என்னத்த போட்டு உடனே உடனே யூஸ் பண்ணலாம் தான். இருந்தாலும் சரி கொஞ்சம் நாள் ஆயிட்டுனா என்ன செய்ய? பூச்சி வச்சுட்டுனா வாங்குனது வீணா போயிரும் பாத்தீகளா? அதனால தான் சரின்ட்டு இன்னைக்கு வறுத்து கொட்டி வச்சேன். முன்னெல்லாம் எங்க வீட்டுக்காரே வெளியூர்ல இருக்கும்போதெல்லாம் ஊருக்கு வந்துட்டு போம்போது 1 கிலோ, 2 கிலோ வாங்கி வச்சுக்கிடுவேன். வாங்கித்தாங்க வாங்கித்தாங்கன்னு. இப்போ என்னவோ வாங்குனதெல்லாம் 1/4 கிலோ, 1/2 கிலோ தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு உடனே உடனே வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் ஒண்ணு. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, துட்டு அவ்வளோதான் இருக்கு. ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல வந்து எனக்கு எங்க வீட்டுக்காரருக்கு ரூ. 9,000 தான் சம்பளம். நான் அப்பப்போ பீடு சுத்துவேன். இத வச்சு தான் அப்பப்போ வாங்கி வச்சுக்கூட பார்த்துக்கணுங்க. அதனால ஒரு வந்து வாழ்க்கை வந்து சுழற்சி. ஒரு நேரம் கஷ்டப்படுவோம், ஒரு நேரம் நல்லா இருப்போம் அப்படின்னு சொல்லுவா. ஆனா, நான் ஆரம்ப காலத்துலேயும் கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் நல்லா இருந்த மாரி இருந்தது. ஆனா, இப்போ திருப்பியும் கஷ்டப்படுதேன். அந்த வாழ்க்கை சுழற்சி வந்து எனக்கு சீக்கிரம் சுழண்டுட்டு போலிருக்கு. அதனால எனக்கு கஷ்டகாலம் தான் வருது. எனக்கு இப்பவே நெறைய வயசு ஆயிப்போச்சு. நெறைய வயசுனா, வாழ்க்கைய அனுபவிக்கிற வயசுலேருந்து கொஞ்சம் தள்ளிட்டோம். இனிமே நமக்கு வாழ்க்கை சுழற்சி வந்து நல்லா இருக்க காலம் வந்தாலுமே, அது நம்ம பிள்ளைகளுக்கு தான் போகும். என்னத்த போட்டு நம்ம அனுபவிக்க வயசுல ஒரு நல்ல காலம் வராம, வயசான காலத்துல வந்து என்ன செய்ய சொல்லுங்க பாப்போம். வாழ்க்கையில பாதி நாள் நான் கஷ்டப்பட்ட மாரி தான் எனக்கு தோணுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கருவேப்பில நான் நம்ம வீட்ல உள்ள கருவேப்பிலையும் நொடிச்சுட்டு வந்துட்டேன். கொஞ்சம் வளர வளர நொடிச்சிருவேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, என் உயரத்த விட கொஞ்சம் உயரமா வளரும்போது நொடிச்சிருவேன். ஏன்னா, எனக்கு அதுக்கப்புறம் எக்கி எக்கி பறிக்க முடியாதுல்ல உயர்ந்தது. அதனால தான். ஒருத்தரோட வளர்ச்சிய தடுக்கிறது வந்து ரொம்ப தப்பு பார்த்துக்கிடுங்க. ஆனா வந்து இவிய வளர்ச்சிய தடுத்தாலும் அவியலுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அவியலுக்கு நல்லது தான் அது. ஏன்னா, ஒரு கிளைய உடைச்சா 2 கிளையா வருவாவல்ல. அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இது வந்து நம்ம வாழ்க்கையில மட்டும் நம்மள விட அவிய உயர்ந்துட்டு போறவ அப்படின்னு யாரையும் போய் நம்ம வந்து அ வளர்ச்சிய வந்து தடுத்துறக்கூடாதுன்னு அது மரத்தோட நிப்பாட்டிக்கணும். அது வந்து நமக்கும் நல்லதில்ல, அடுத்தவங்களுக்கும் நல்லதில்ல. நான் சொல்றத நீங்க கோவிச்சுக்கிடாதீங்க என்ன. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த பழைய இது இந்த முடிஞ்சு போனது, காலியா போறது, சாப்பிடுறதுக்குன்னே படைக்கப்பட்ட ஒரு ஜென்மம் தான் இந்த அம்மா ஜென்மம். இன்னைக்கு வந்து தோசை சுட்டு சாப்பிடலான்னு பார்த்தேன். ஆனா பார்த்தீங்கன்னா, குழம்பு சட்டி ஒண்ணு காலியாகாம கிடக்கு. அதுக்கப்புறம் கூட்டு சட்டியில நெறைய இருக்கு கூட்டு ஒட்டிக்கிட்டு. இதெல்லாம் பார்த்தா ஒரு 2 கரண்டி சோத்த போட்டு அந்த புளிக்குழம்பு காலி பண்ணணுமா, அதையும் காலி பண்ணிருவோம். அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து சோத்த போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கேன் நைட்டுக்கு. இன்னும் நெறைய சோறு இருக்கு. நாளைக்கு வந்து தண்ணி ஊத்தி போட்டா நாளைக்கு பழையது சாப்பிட்டுக்கலாம்லாம். ஆனா நமக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, பழைய புளிக்குழம்பு, வெரவுன சோறு, அப்புறம் பாவக்காவும் எப்பவும் ஃப்ரிட்ஜ்ல கிடந்தது, அப்புறம் கத்திரிக்காய்.